நமக்கு மாடு இந்த தண்டெல்லாம் கழிச்சிடும். நறுக்கி போடுறதுனால இந்த தண்டெல்லாம் கழிக்காம நல்லா தீனி நமக்கு சேவ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இல்லை இது நல்லா அரைஞ்சி கட்டிங்களா உங்களுக்கு நல்லா தூளாவே வருங்கண்ணு. நீட்டாக சாப்பிடும். வேஸ்ட் ஆகிச்சு வராதுங்கண்ணு. அப்ரூவ்ட் பிரைஸ் 50% மானியம் வரும்போது 10,700 ரூபாய் கட்டினாவே போதும். ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். நாங்களே எங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நல்லா அரசு மானியத்தில் தாங்கன்னு வாங்கியிருந்தோம். வளர்ப்புறை ஏஜென்சிக்கு போயிருந்தேன். இது மாதிரி மானியத்தில் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. அப்ளிகேஷன் கொடுத்த மாதிரி. வணக்கம் மேடம். வணக்கங்க. உங்களோட பெயர் அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. எங்க வளர்ப்புறை ஏஜென்சி நாமக்கல்லுங்க. என் பேர் உஷாங்க. சரிங்க. இந்த வீடியோல நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் மேடம்? சாப் கட்டர் பத்திங்க. சரி மேடம். இப்ப சாப் கட்டர்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் தெளிவா எங்களுக்கு சொல்லிடுங்க மேடம். சாப் கட்டர்ல 1 HP ல இருந்து 10 HP வரைக்கும் எங்ககிட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க. சரிங்க. பேசிக்கா 1 HPங்க. இது அவருக்கு 300 கிலோ கட் பண்ணோம். ஒரு நபருக்கு 300 கிலோ கட் பண்ணோம். ஒரு 3 மாடு 5 மாடு இது மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்கக்கா. இப்ப அதுல என்னென்ன மாதிரியான மோட்டார் யூஸ் பண்றோம், அப்படி என்ன ரோலரு, அந்த பெல்ட் டைப் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லிடுங்க. இது 1 HP மோட்டருங்க. சரிங்க. 2 ரோலர் மிஷின். ஓகே. பெல்ட் B116 சைஸ் பெல்ட்டுங்க. சரி சரி. 2 பிளேட் யூஸ் பண்றதுங்க. ஓகே. அவருக்கு 300 கிலோ கட் பண்ணோம். 1 இன்ச் கட் பண்ணோம். ஓகே. ஒரு பிளேட் போட்டா 1 இன்ச் கட் பண்ணோம். மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிளேட் போட்டா ஆட்டுக்குட்டிக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. பிளேட் நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 பண்ணிக்கலாம், 2 பண்ணிக்கலாம். நாங்க குடுக்குறது 2 தான் கொடுப்போம். 2 கொடுப்பீங்க. இது ஒரு மாடுல இருந்து எத்தனை மாடு வச்சிருக்கோம் பயன்படுத்தலாம்? ஒரு 5 மாடு வச்சிருக்கீங்க பயன்படுத்தலாம். சரிங்க. இப்போ இது கரண்ட் எப்படி இருக்கும்? எஃபிஷியன்ட்டா இருக்குமா இல்ல கரண்ட் நமக்கு செலவு அதிகமா? சிங்கிள் பேஸ் தாங்க. மோட்டர் 1440 RPM தான் வரும். சரிங்க. நார்மல் கரண்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் வரும். சரிங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைப் பத்தி சொல்லுங்க. இது VP02 மாடல் 1.5 HPங்க. 3 ரோலர். ஓகே. பெல்ட் சைஸ் இதுக்கும் B116 தான் வரும். அவருக்கு 500 கிலோ கட் பண்ணிக்கலாங்க. 500 கிலோ பண்ணிக்கலாம். இது 400 to 500 கிலோ கட் பண்ணிக்கலாம். சரி மேடம். இது எத்தனை மாடு வச்சிருக்கோம்? இது ஒரு 10 மாடு 12 மாடு வச்சிருக்கீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது ரெண்டுமே ஓபன் டைப்ல தான் வருங்க. உங்களுக்கு மேல கவரோ இது வராது. கவர்லாம். சரிங்க மேடம். ஓகே. நெக்ஸ்ட் டைப் பத்தி பார்க்கலாம். இது VP01 இதே 1 HP தாங்க. சரிங்க மேடம். 1 HP ல ஃபர்ஸ்ட் பார்த்தது ஓபன் டைப் பார்த்தோம். இது கவர் டைப்புங்க. மேல கவர் வந்துரும். இதுவும் அவருக்கு 300 கிலோ தான் கட் பண்ணோம். சேம் அதே 1 HP மோட்டர் அதே பெல்ட் தான் இதுக்கு வரும். ஓகே ஓகே. டபுள் ரோலர் தான? இது 2 ரோலர் தான் மிஷினுங்க. சரிங்க மேடம். ஓகே. அடுத்து பத்தி சொல்லுங்க. இது VP04னுங்க 1.5 HPங்க. ஓகே. இதுவும் 500 கிலோ கட் பண்ணுங்க அவருக்கு. சேம் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மாடலுக்கே ரெண்டாவது அடுத்ததுங்க. ஓகே. இதுக்கு அது சேஃப்டி கவர் வராது. இது சேஃப்டி கவர் வரும். அதே 1.5 HP மோட்டர் அதே அவருக்கு 500 கிலோ கட் பண்ணுங்க. 3 ரோலர் மிஷின். சரி சரி மேடம். இது நம்ம என்ன கட் பண்ணலாம்? வெறும் மக்காச்சோள தட்டு மட்டும் தான் கட் பண்ணலாமா இல்ல என்னென்ன மாதிரி? மக்காச்சோளம், அடுத்தது தீவன புல்லு, சோளத்தட்டு, காஞ்ச தட்டும் கட் பண்ணிக்கலாம். கள்ளக்குடியும் கட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே கட் பண்ணலாம். ரெண்டாவது மஷ்ரூம் ஃபார்முக்கு இந்த மிஷின் யூஸ் ஆகுங்க. ஓகே. அந்த மஷ்ரூம் ஃபார்ம்ல பேக்குக்கு நம்ம அது பண்ணிக்கலாம். ஏன்னா வைக்கோல் 1 இன்ச்ல கட் பண்ற மாதிரி இங்க கீர் செட் எல்லாம் மாத்தி கொடுத்துருவோம். மஷ்ரூம் ஃபார்ம் தாராளமா இந்த எல்லாமே யூஸ் பண்ணலாம். எல்லா மிஷினும் யூஸ் பண்ண முடியாதுங்க. இந்த மிஷினும் அந்த VP02 சொன்ன மாடல் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்க மேடம். நெக்ஸ்ட் பத்தி அடுத்த மாடல் பத்தி சொல்லுங்க. இது VP05 மாடலுங்க. சரிங்க மேடம். இது ஒரு 800 கிலோ கட் பண்ணிக்கலாங்க. 700 to 800 கிலோ கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிக்கலாம். சரி சரி. 2 HP மோட்டருங்க. இது ரோலர் 3 ரோலர் தான். கவர் நமக்கு கவர் நார்மலா இதுக்கு வர மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ரா வருங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் VP03னுங்க. இது 800 to 1000 கிலோ வரைக்கும் கட் பண்ணிக்கலாங்க. 800 to 1000. ஓகே. மோட்டர் 2 HP இல்ல 3 HP போட்டுக்கலாங்க. சரிங்க மேடம். ஓகே. சரிங்க மேடம். இப்போ ஒவ்வொரு மிஷினோட விலை அதோட மானியம் விவரம் பத்தி தெளிவா சொல்லுங்க. இது VP01 மாடலுங்க. இது 21,400 ரூபாய் அப்ரூவ்ட் பிரைஸ். 50% மானியம் வரும்போது 10,700 ரூபாய் கட்டினாவே போதும். வெறும் 10,700 ரூபாய் அவங்க கட்டினாவே ஃபார்மர் கட்டினாவே போதுங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். நாங்களே எங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். அப்படிங்க. நேராவே ஃபார்மரோட இடத்துக்கே போய் சொல்லி கொடுத்துருவோம். ஓட்டி காட்டிடுவோம். எப்படி யூஸ் பண்ணணும் என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஓகே. எல்லாமே நீங்க அந்த சர்வீஸ் அந்த டைமுக்கு பண்ண வேண்டிய எல்லாமே பண்ணி சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்க மேடம். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த மிஷினோட பிரைஸ். அடுத்த மிஷினோட பிரைஸ் இது 26,460 வருதுங்க. இதுல 50% தான் வருங்க. இது 50%. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து VP04 மாடலுங்க. இதுவும் 27,720 ரூபா வருதுங்க. இதுலயே 50% 13,870 ரூபா கட்டினா போதும். இதே மாதிரி ஃப்ரீ டெலிவரி கொடுத்து சொல்லி காட்டி கொடுத்துட்டு வந்துருவோம். சரிங்க மேடம். ஓகே.
இது VP03னுங்க. இது 4வது மாடல். இதுவும் சப்சிடி அப்ரூவ்ட் மாடல் தாங்க. 35,300 டோட்டல் பிரைஸ். அதுல 17,650 ரூபாய் கட்டினா போதுங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுத்து இடத்துல சொல்லி கொடுத்துட்டு வந்துரும். சரி மேடம். இப்ப நம்ம ஃபார்மர் இத நம்மளோட மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாங்க. சோ அவங்களோட பிளேஸ்லயும் போய் பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ அவங்களோட அனுபவங்கள் எப்படி வந்து இந்த மிஷின் இருக்கு, எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குது, எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேடம். கண்டிப்பாங்க. சொல்லுங்கண்ணே. என் பேர் வந்து சரவணன் கண்ணே. நாமியரிப்பேட்டைங்கிற ஊர்ல தோசிபுரம் தாலுக்காவில் இருக்கிறோம். மாட்டு பண்ணை ஒரு 5 வருஷமா வச்சுக்கிறோங்கண்ணே. பண்ணையில 10 மாடு இருக்குதுங்கண்ணே. 1 இயர் ஆகுதுங்கண்ணே. ஏற்கனவே வந்து நமக்கு வந்து மாடு வந்து இந்த தண்டெல்லாம் கழிச்சிடும். ஒன்று அரிக்கி போடுறதுனால இந்த தண்டெல்லாம் கழிக்காம நல்லா தீனி நமக்கு சேவ் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. மிச்சப்படுத்த முடியும். இதுல மக்காசோளம் இருக்கலாங்கண்ணே. இது தீவன தட்டுனா இருக்கலாம், நம்ம நாட்டு சோள தட்டுனா இருக்கலாம், அனைத்து வகை தட்டுகளும் இருக்கலாங்க. இல்ல இல்ல, இது நல்லா அரைஞ்சி கட்டிங்களா உங்களுக்கு நல்ல தூளாவே வருங்கண்ணே. நீட்டா சாப்பிடும். வேஸ்ட் ஆகிச்சு வராதுங்கண்ணா. இது கிட்டத்தட்ட ஒரு 600 இருந்து 700 கிலோ வரைக்கும் கட் பண்ணலாம். கரண்ட் ஒன்றும் பெரிய கரண்ட் பணமெல்லாம் வரல. ஒன்றும் இல்லைங்கண்ணா, நம்ம மெயின்டெனன்ஸே கம்மி. அரசு மானியத்துல தாங்கன்னு வாங்கியிருந்தோம். வளர்ப்புறை ஏஜென்சிக்கு போயிருந்தேன். இது மாதிரி மானியத்துல கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க. அப்ளிகேஷன் கொடுத்த பிற்பாடு ஒரே வாரத்தில் அவங்க வந்து பாதி அமௌண்ட் மட்டும் டிடி எடுத்து கொடுத்தோம். அந்த கொண்டாந்த மிஷின் வந்து நம்ம இடத்துல ஓட்டி காமிச்சு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரே வாரத்தில் கிடைச்சிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நன்றிங்க, வணக்கம். சரிங்க மேடம். இவ்வளவு நேரம் நம்மளோட மிஷினை யூஸ் பண்ற ஃபார்மரோட ரிவ்யூ கேட்டிருந்தோம். அவங்க சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான மிஷின் வந்து தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? அவங்களுக்கும் மானியம் வாங்கி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா வாங்கி தருவாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா உழவன் ஆப்னு ஒரு செயலி இருக்கு. அதுல அந்த ஆப்ல வந்து அவங்க பதிவு பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு பதிவு பண்ண தெரியலன்னா எங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சுட சொல்லுவோம். அனுப்பிச்சுட்டு நாங்களே பதிவு பண்ணி கொடுத்து 10,700 ரூபாய் டிடி எடுத்தா போதும். இந்த மிஷின் ஒரு VP01 தான் எங்களுக்கு வேணும் அப்படின்றாங்க. அதாவது பாதி பணம், பாதி அமௌண்ட் மட்டும் மிஷினோட சப்சிடி அமௌண்டோட பாதி அமௌண்ட் மட்டும் 50% மானியம். அந்த டிடி எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சுட்டாவே போதும். மிஷின் நாங்க டெலிவரி கொடுத்துருவோம். ஃப்ரீ டெலிவரி இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்து சொல்லி கொடுத்து ஓட்டி காமிச்சிட்டு வந்துருவாங்க. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்குமே இருக்குதுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே சப்சிடி எலிஜிபிள் ஆகுது இருக்குதுங்க. இப்ப எங்களுக்கு குறிப்பிட்ட ஏரியாவும் இருக்குது, எங்க டீலரும் பண்றாங்க. சரிங்க மேடம். ஓகே. இப்ப இது வந்து ஏதாவது சர்வீஸோ இல்ல பார்ட்ஸோ தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா நேரா பண்ணி கொடுக்கறதுக்கோ? இல்ல இங்கதான் வரும் நேரா? இப்போ ஒரு பர்சன் எங்களுக்கு நீங்க வரணும் அப்படின்னா நாங்களே மாத்திக்கிறேன்னா நாங்க கொரியரோ இல்ல டிரான்ஸ்போர்ட்லயும் அனுப்பிச்சுட்டுருவோம். இல்ல நீங்க பர்சன் வரணும், எங்களுக்கு வந்து சர்வீஸ் மெக்கானிக்கல் அங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா மெட்டீரியலோட அந்த இடத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே மேம். ஓகே. ஸோ இவ்வளவு நேரம் கிளியரா வந்து சாப் கட்டரோட வகைகள் அப்புறம் அதோட மானியம் இருக்கிறத பத்தி தெளிவா சொல்லுவீங்க. கண்டிப்பா யாராவது அழைக்கிறாங்களோ அவங்க நல்ல முறையில பண்ணி கொடுங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க சார்.